பாக்கியாவை பழி வாங்கியே தீர்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய முடிவில் இறங்கியிருக்காரு இப்போ கோபி. அதுக்காக என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா வந்து சீரியல்லாம் பார்ப்பார் போகிற நிறைய பாண்டியன் ஷோ சீசன் 1 வந்து தனத்துடைய ஹோட்டலை காலி பண்ணுறதுக்காக ஒருத்தர் செஞ்ச அதே காரியம். இங்கேருந்து ஒரு மாஸ்டர் அனுப்பிவிட்டு அங்கே வந்து ஒரு சாப்பாட்டில் வந்து ஒழுங்கில்லாத சாப்பாட்டை கொடுத்து அதை வச்சு ஹோட்டலை காலி பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ராக். அந்த ட்ராக்கை வந்து பார்த்துருப்பார் போல். பார்த்து அதே மாதிரி இங்கே வந்து ஒரு ஷெஃப்பை வந்து அனுப்பிவிடுறாரு. ஆனந்த், உங்களுக்கு இனிமேல் இங்கே வேலை இல்லை, உங்களுக்கு அங்கே வேலை. அங்கே போய் நீங்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா வந்து அங்கே இருக்க சாப்பாடெல்லாம் கெடுத்து விடணும், நான் சொல்கிற நேரத்தில் கெடுத்து விடணும், அவரோட நம்பிக்கையை முதல்ல பெறணும் அப்படிங்கிறாரு. இதுக்கு முன்னாடி வந்து இந்த எழிலுடைய ஃப்ரெண்டோட அப்பா, அதாவது வந்து ஸ்ருதியோட அப்பா வாசுதேவனா அந்த சிறகடி காசையில் இருப்பார்ல, அவரை வச்சு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு ட்ராக் ஆரம்பித்தாங்க. அந்த ட்ராக் அம்போன்னு விட்டாங்க போல் இப்போதைக்கு. சரி வேணாம் அப்படின்ட்டு அதுக்கு பதிலாக இங்கேருந்து ஒருத்தர் அனுப்பிவிட்டு ஏற்கனவே பாண்டியன் ஷோஸில் ஓடி ஒரு 3 வாரத்துக்கு ஓடின ஒரு ட்ராக்கை கொண்டு வந்துட்டாங்க. அதில் அங்கே கடைசியாக என்ன ஆகணும் வந்து பார்த்திங்கன்னா, கடைசி நிமிஷத்தில் அவர் வந்து இந்த விஷயம்லாம் நடந்து இந்த ஹோட்டலே க்ளோஸ் பண்ணான்னு வந்த பொழுது இதை செஞ்சது யாருங்கிறத கண்டுபிடிச்சி அவங்க 2 பேர்த்தையும் போலீஸ் ஸ்டேஷனில் நிற்க வச்சு அதை வச்சு ஒரு பெரிய பிரச்சனையாக்கி கடைசியில் வந்து இவங்க ஹோட்டலை திறந்துவிடுவாங்க. அதே விஷயம் தான் இங்கேயும் மோஸ்ட்லி நடக்கணும். ஆனால் வந்து இதுக்கு பின்னாடி கோபி இருக்கார் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்கு, அதை சொல்கிறதுக்கு கோபியுடைய நண்பர் செந்தில் இந்த வேலையை செஞ்சால் கரெக்டாக இருக்கும். செந்தில் வந்து ஆரம்பத்தில் வந்து ரொம்ப நல்லவராக தான் காமிச்சிருக்காங்க. அவர் வந்து திருப்பி பாக்கியா வந்து தங்கச்சி மாதிரிலாம் பார்ப்பார். அப்புறமா வந்து ஒரு பாசமாக நடந்துக்க ட்ரை பண்ணுவார். கோபி செய்கிற தப்புங்குவார். இந்த மாதிரி நடந்துக்கிற ஒரு ஆள் பாக்கியா நிஜமாக வந்து கஷ்டப்பட்டு ஒரு ஸ்க்ராட்ச்லேருந்து உருவாக்குறதுங்குவாங்கள்ல, அந்த மாதிரி மட்டத்தில் இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இவ்வளோ பெரிய ஹோட்டல் அளவுக்கு வந்து அந்த ஹோட்டலை கெடுத்து விடுற வேலையை கோபி பண்ணுறாரு. அவங்களுடைய வாழ்வாதாரமே பாதிக்கப்படும். அப்படிங்கும்போது அவருக்கு மனசு கேட்காம அவர் கோபி முதுகில் குத்தி இந்த விஷயத்தை வந்து பாக்கியா கிட்ட சொல்லி இந்த ஒரு பெரிய பிரச்சனை நடந்து ஹோட்டலுக்கே பெரிய பிரச்சனையாக வரும்பொழுது இந்த ஷெஃப் தான் அதை பண்ணியிருக்காரு, வேணுனே பண்ணியிருக்காருங்கிறத ப்ரூவ் பண்ணி அதுக்கு பின்னாடி கோபி இருக்காருங்கிறதையும் சொல்லி ஒன்று அந்த ஷெஃப்பை மட்டும் ஸ்டேஷனில் வந்து கொண்டு போய் நிறுத்துகிறாங்களா, இல்லை வந்து கோபியும் சேர்ந்து வந்து ஒரு ஜெயிலுக்குள்ளே தள்ளுறாங்களா, இல்லை கடைசி நிமிஷத்தில் காலில் கையில் விழுந்து என்ன விட்டுருமா அப்படின்னு கெஞ்ச போகிறாராங்கிறத மட்டும் பார்க்கணும். ஆனால் இந்த விஷயத்தை கரெக்டாக செய்யக்கூடிய ஆள் செந்தில். இந்த கோபி எப்போ பார்த்தாலும் கோபி புலம்புறதை வந்து மைண்ட் வாய்ஸாக இல்லாமல் அவரை வந்து கேட்க வைக்கணுங்கிறதுக்காக வந்து பாருக்கு வர மாதிரி வச்சுருக்காங்கல்ல, அவர் உண்மையெல்லாம் போட்டு உடைச்சார் அப்படின்னா நல்லாயிருக்குங்கிறது தான் முக்கியமான கருத்து. ஸோ நடக்கும்னு நினைக்கிறீங்களா? அந்த கதை இப்போ எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். கூடவே இந்த கதையில் என்ன எதிர்பார்க்குறீங்க பாகியலட்சுமி சீரியல்ங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ.